எங்கே போகிறோம்? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு இருளான பாதையில் போகிறோமோ, எங்கே போகிறோன்னே தெரியல. ஆண்டவர் இங்கே நடத்த சொல்கிறார், ஆனால் நான் சரியானபடி நடந்து போயிடுவேனா, தேவ சித்தத்தை நிறைவேற்றிடுவேன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பல கலக்கங்கள் நம்முடைய இதயத்தில் வருது. அதுக்கு ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், தேவன் நம்ம ஒரு இடத்துக்கு எங்கே செல்லும்படி நம்மை வழி நடத்துகிறாரோ அங்கே நம்மை போஷிப்பாரா. ஹல்லேலூயா. இங்கே போ, உனக்காக நான் வச்சிருக்கிற இந்த காரியத்தை நீ சுதந்திரி, இந்த இடத்துக்கு இந்த காரியம்னு குறிப்பாய் ஒரு இடத்தை சொல்லி தேவன் எங்கே செல்லும்படி நம்மை வழி நடத்துகிறாரோ, எதை செய்யும்படி நம்மை வழி நடத்துகிறாரோ, எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று வழி நடத்துகிறாரோ அந்த இடத்தில் நம்மை போஷிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை கேரித் ஆற்றண்டையில போய் ஒழித்து கொண்டிருக்கிறார். எலியா சொல்லலாம், ஐயோ கேரித் ஆறு அப்பப்போ வருஷத்துல பல மாசம் வற்றி போயிடும் ஆண்டவரே, அந்த பக்கத்துல இருக்கிற ஆற்றுல வேணா நான் தங்கிக்கிட்டுமா, அங்க கொஞ்சம் தண்ணி நல்லா ஓடும், தண்ணியாவது குடிச்சுக்கிடுவேன் பஞ்ச காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல, அவர் கேரித் ஆற்றண்டைக்கு ஒழித்து கொண்டிருந்தோன்னே அங்க போனார். அவர் பக்கத்து ஆறுன்னு போயிருந்தாருன்னா கேரித் ஆற்றண்டைக்கு இல்லாம இன்னொரு இடத்துக்கு போயிருந்தாரு, அங்க காகம் வந்திருக்காது. தேவன் சொன்ன இடத்துக்கு போனதுனால தான் அங்க காகத்தை தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒருவேளை சாரிபாத் விதவை ஊருக்கு போ, வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். அவர் கேள்வி கேட்டிருக்கலாம், என்ன மாதிரி ஆளுன்னா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே கொஞ்சம் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க சப்பாத்தி மாவு ஒரு டப்பா நிறைய ஒரு சப்பாத்தி மாவு ஒரு 10 கிலோ கோதுமை மாவு அரைச்சி வச்சிருக்கிற வீட்டுக்காவது என்ன அனுப்புனீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு கூட, சாரிபாத் விதவை வீடுன்னு வேற சொல்றீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி ஆளுன்னா கேட்டிருப்போம். ஆனா எலியா அவர் சொன்னபடியே போகிறார். மாவும் எண்ணெயும் குறையாமல் பஞ்சகாலம் முழுவதையும் தேவன் எலியாவையும் போஷித்தார், அவருடைய குடும்பத்தையும் போஷித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு முதல் காரியம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிற போது அவர் செய்கிற காரியம், நம்முடைய பாதை கடினமாய் இருந்தாலும் அவர் உங்களை போ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவார் என்றால் அந்த பாதையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்றைக்கு நீங்க நடந்து போகிற பாதை, உங்க குடும்பத்தினுடைய பாதை, நீங்க சஃபர் பண்ற நிறைய காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கடின பாதையில ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னே தெரியலையே. தொழில்ல எவ்வளோ காரியத்தை நாங்க முயற்சி செஞ்சு பார்க்கிறோம், ஆனா எப்பயுமே நெருக்கத்தின் பாதையா இருக்குதே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, வாழ்க்கை முழுவதும் கடின பாதைக்குள்ள போகிறது போலவே இருக்குதுன்னா ஆண்டவர் தான் இந்த தொழிலை கொடுத்து இந்த காரியத்தை கொடுத்து இதுல நீ போன்னு சொல்லியிருப்பாருன்னா கட்டாயம் சொல்கிறேன், அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காண முடியும்.